கன்னிராசி என்பர்களே, கொஞ்சம் நில்லுங்க. கடந்த சில காலமாகவே என்னடா வாழ்க்கை இது, எதை தொட்டாலும் தடையா இருக்கேன்னு சலித்து கொள்ளும் அளவிற்கு கண்டக சனியால் பல அடிகளை வாங்கியிருப்பீர்கள். குடும்பத்தில் குழப்பம், கணவன் மனைவிக்குள் வார்த்தை போர், தொழில் முடக்கம், நம்பியவர்களால் அசிங்கம் என பல சோதனைகளை சந்தித்த உங்களுக்கு இதோ ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் வந்துவிட்டது. ஆம், உங்களை வாட்டி வதைத்த சனியின் பிடியிலிருந்து உங்களை நிரந்தரமாக விடுவிக்க 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் மாபெரும் ஜோதிட அற்புதம் நிகழப்போகிறது. இதுவரை நீங்கள் இழந்த பணத்தையும் நிம்மதியையும் கௌரவத்தையும் வட்டியும் முதலுமாக உங்கள் கைகளில் திருப்பி கொடுக்க போகிறார் உச்சம் பெற்ற லாபகுரு. அப்படி என்னத்தான் நடக்கப் போகிறது இந்த 2026 குரு பயிற்சியில்? கன்னிராசிக்கு அடிக்கப் போகும் அந்த டபுள் ஜாக்பாட் என்ன? பாருங்கள், இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது ஒளி பிறக்குது சேனல். நவ கிரகங்களில் முழு சுபகிரகம் என்றும் தேவகுரு என்றும் அழைக்கப்படும் குரு பகவான் ஒரு மனிதனின் வாழ்வில் திருமணம், குழந்தை பாக்கியம், செல்வம், நல்வழி ஆகியவற்றுக்கு காரணகர்த்தாவாக விளங்குகிறார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்வதையே நாம் குரு பயிற்சி என்கிறோம். அவர் ஒரு ராசியை கடக்க தோராயமாக ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்வார். இதன்படி 12 ராசிகளையும் கடக்க முழுமையாக 12 வருடங்கள் ஆகும். இந்த ஆண்டுக்கான மாபெரும் குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதியும், வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரும் மே மாதம் 26ஆம் தேதியும் நிகழ உள்ளது. இதுவரை மிதுனம் ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் பயிற்சியாகி கடகம் ராசிக்கு செல்கிறார். இந்த குரு பயிற்சியானது இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை ஓராண்டு காலத்திற்கு நீடிக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் உச்சம் பெறும் வீடு என்று ஒன்று உண்டு. அந்த வீட்டில் அந்த கிரகம் அமரும் போது அதன் வலிமை 100 மடங்கு அதிகமாகும். குரு பகவானுக்கு கடகராசி தான் உச்சம் பெறும் வீடாகும். சாதாரணமாக 12 அல்லது 13 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே குரு பகவான் இந்த கடகராசிக்கு வந்து உச்சம் பெறுவார். சாதாரண நிலையில் இருக்கும் குரு பகவான் நற்பலன்களை கொடுத்தாலும் உச்சம் பெற்ற குரு தனது உச்ச பார்வையால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாபெரும் யோகங்களையும் நற்பலன்களையும் வாரி வழங்குவார். இந்த அதி உன்னதமான நிலையில்தான் குரு பகவான் கடகராசியில் அமரப்போகிறார். தவிர இடையிலே சில மாதங்கள் சிம்ம ராசிக்கு அவர் அதிசாரமாக சென்று மீண்டும் கடகராசிக்கே திரும்புவார். இந்த உச்சகுரு கன்னிராசிக்காரர்களின் தலையெழுத்தையே மாற்றப்போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கன்னிராசிக்கு குரு பகவான் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். ஜோதிட சாஸ்திரப்படி புதனின் வீடான கன்னிராசிக்கு குரு பகவான் 4 மற்றும் 7ஆம் வீடுகளுக்கு அதிபதியாவார். அதாவது சுகம் மற்றும் கலத்திரஸ்தானங்களின் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் மிதுனம் ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசிக்கு 11வது இடம் என்று சொல்லப்படும் கடகம் ராசிக்கு செல்கிறார். இந்த இடம் லாபஸ்தானமாகும். ஜோதிட சாஸ்திரத்தில் 11ஆம் இடம் என்பது லாபம், பெருவெற்றி, தொட்டதெல்லாம் துலங்குதல், ஆசைகள் நிறைவேறுதல், பொருளாதார உயர்வை உண்டாக்குதல் உள்ளிட்டவற்றை குறிக்கும் இடமாகும். ஒரு சுபகிரகம் 11ஆம் இடத்தில் அமர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகும். இதனால் தான் கன்னிராசிக்கு இந்த குருவை லாபகுரு என்கிறார்கள். லாபஸ்தானத்தில் அமரும் குரு பகவானால் கன்னிராசிக்கு கிடைக்கப் போகும் பலன்களை தற்போது பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமரும் குரு பகவானால் பொருளாதார ஏற்றம் உண்டாகும். உங்களுடைய பொருளாதார நிலை இதுவரை இல்லாத அளவிற்கு பெருகும். எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கைகூடும். அலுவலகத்தில் இவ்வளவு நாளாக நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காமல் போய்விட்டது என்ற வருத்தம் தீரும். உங்களுக்கான பதவி உயர்வு உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு முழுமையான ஆதரவு கரம் நீட்டுவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த பதவியும் நல்ல சம்பள உயர்வும் உங்களை தேடி வரும். கன்னிராசிக்காரர்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் அல்லது புது கார், பைக் உள்ளிட்ட வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் லாபகுரு அதனை சாதித்து கொடுப்பார். பல சுபவரைய செலவுகளை செய்து நீங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். குறிப்பாக ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக சுற்றுலா நடத்துபவர்கள், பூஜை பொருட்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல லாபம் பெருகும். குருவின் பார்வையால் கிடைக்கப் போகும் அளப்பரிய பலன்கள். பொதுவாக ஜோதிடத்தில் குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலன்கள் அதிகம் என்று சொல்வார்கள். லாபஸ்தானத்தில் அமரும் குரு பகவான் தனது விசேஷமான 5, 7 மற்றும் 9வது பார்வைகளால் கன்னிராசியின் 3, 5 மற்றும் 7வது வீடுகளை பார்க்கிறார். இது உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்று பார்ப்போம். உச்சகுருவின் 5ஆம் பார்வை உங்களின் 3ஆம் இடமான விருச்சிகம் ராசியின் மீது விழுகிறது. 3ஆம் இடம் என்பது தைரியம், புதிய முயற்சிகள், தகவல் தொடர்பை குறிக்கும். இதனால் உங்களுடைய நெட்வொர்க் மிகப்பெரிய அளவில் விரிவடையும். முன்பு உங்களை 10 பேருக்கு தெரிந்திருந்தால் இப்போது 100 பேருக்கு உங்களை தெரியும் அளவிற்கு புகழ் கூடும். உடன் பிறந்த தம்பி தங்கைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வாழ்க்கை துணை, வாழ்க்கையில் உயர்வு உண்டாகும். சகோதரர்களால் உங்களுக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் பெரிய ஆதாயத்தை கொடுக்கும். குருவின் 7ஆம் பார்வை உங்களின் 5ஆம் இடமான மகரம் ராசியின் மீது விழுகிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திரஸ்தானமாகும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் ஏங்கிய தம்பதியருக்கு குழந்தை பிறக்கும். ஆழ் மனதில் இருந்த போராட்டங்கள், நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி ஒரு ஆழமான மன அமைதியும்
மன நிம்மதியும் உங்கள் இல்லத்தில் குடிக்கொள்ளும். 7ஆம் இடத்தின் மீதான குருவின் 9ஆம் பார்வை, இதுதான் கன்னிராசிக்கு கிடைக்க போகும் மிக மிக முக்கியமான ஜாக்பாட். குருவின் 9ஆம் பார்வை உங்களின் 7ஆம் இடமான மீனராசியின் மீது விழுகிறது. கடந்த சில காலங்களாகவே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கண்டக சனியாக உங்களை வாட்டி வதைத்தார். கண்டக சனியால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு விஷயங்களுக்கு கூட பெரும் சண்டைகள், விவாகரத்து வரை சென்ற பஞ்சாயத்துகள், மருத்துவமனை செலவுகள், கூட்டாளிகளுடனான பிரச்சனைகள், வண்டியில் செல்லும் போது ஏற்பட்ட விபத்துகள் உள்ளிட்ட பல வேதனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் இப்போது நடக்கும் அற்புதம் என்னவென்றால், உச்சகுருவின் 9ஆம் பார்வை நேராக 7ஆம் வீட்டில் உள்ள சனியின் மீது விழுகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கு ஏற்ப குரு சனியை பார்ப்பதால் கண்டக சனியின் கெடுபலன்கள் முற்றிலும் முறியடிக்கப்படும். இதுவரை திருமணமே நடக்கவில்லை என்று இயங்கிய கன்னிராசி இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுக்கு சிறப்பான முறையில் திருமணம் நடக்கும். காதல் திருமணங்களுக்கு எதிர்ப்பு இன்றி பெற்றோர்கள் ஆசி கிடைக்கும். கன்னிராசி மாணவர்களை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி உங்களை முதலிடத்திற்கு கொண்டு செல்லும். வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்க நினைத்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த ஆசை நிறைவேறும். தேவையில்லாத கெட்ட நண்பர்களின் சவகாசம் உங்களை விட்டு விலகி நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீரிழிவு நோய், எலும்பு பிரச்சனை, இரத்த அழுத்தம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிவாரணம் உண்டாகும். எச்சரிக்கைகளும் கவனிக்க வேண்டியவைகளும். கன்னிராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறார். இதனால் ஒரு அதீத தைரியம் உங்களுக்குள் இருக்கும். எவனாவது வம்புக்கு வந்தா நான் தான் பெரியாள் என்று சண்டைக்கு போக வேண்டாம். இது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கிவிடும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிக கவனமாக செல்வது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் உத்தமம். தொழில் செய்பவர்கள் கடன் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கொடுத்த பணம் திரும்ப வராமல் போகலாம் என்பதால் மிக மிக எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. உணவில் கலப்படம் செய்யும் தொழிலில் இருந்தால் நிச்சயம் நீங்கள் சரிவை சந்திப்பீர்கள். எனவே நேர்மை மிக மிக அவசியம். கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள். இந்த மாபெரும் லாபகுருவின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற கண்டக சனியின் சிறு சிறு தாக்கங்களில் இருந்து பார்த்துக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது நல்லது. கண்டக சனியின் கெடுபலன்கள் அனைத்தும் விலகி நினைத்த காரியம் நிறைவேற விநாயகர் வழிபாடு செய்வது நன்மைகளை பெற்றுத்தரும். திருமால் மற்றும் மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபாடு செய்து வருவது உங்கள் வீட்டில் பணமழையை பொழியச் செய்யும். உங்கள் ராசிநாதனான புதனின் ஸ்தலமான திருவெண்காட்டிற்கு சென்று பசும்பால் அபிஷேகம் செய்து பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபட்டால் மனதைரியம் கூடும். வெள்ளிக்கிழமைகளில் சிறு பெண் குழந்தைகளுக்கு பாயாசம் செய்து கொடுப்பதும், திருமணமாகாத ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவுவதும் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய உத்வேகம் கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, கடந்த சில வருடங்களாக இருட்டில் தவித்த உங்களுக்கு இந்த 2026 உச்ச குரு பயிற்சி ஒரு பிரகாசமான வசந்தத்தை கொண்டு வரப்போகிறது. உழைப்பை மட்டுமே நம்பும் உன்னதமான கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த லாப குரு வெற்றிகளையும் பணத்தையும் நிம்மதியையும் மட்டுமே பரிசளிப்பார். தன்னம்பிக்கையுடனும் விழிப்போடும் செயல்படுங்கள். வெற்றி உங்களுக்கே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒளி பெருக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒளி பரவட்டும்.